எங்கேருந்து தான் இந்த பாத்திரமும் துணியும் சேருதுன்னு தெரிலங்க. கண்டினியூவாக வேலை இருந்துகிட்டே இருக்குது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு தான். அப்புறம் பாப்பா தப்பி 2 பேரும் டீ கேட்டாங்க. அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்டு மாவில் வந்து எடுத்து கொட்டிட்டேன். இது கூடயே உப்பு, சோடா உப்பு கலந்து மாவு நல்லா கலக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் சைட்லேயே தண்ணி வந்துச்சு. மாமா தண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். நான் சட்னி ரெடி பண்ணலான்ட்டு தேங்காய் உடச்சிட்டு சட்னி ஆட்டிட்டு வந்துட்டேன். சட்னி தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்டேங்க. கல் வந்து சூடேறட்டுன்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டேன் நல்லா கல். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடலான்னு சொல்லிவிட்டு திருப்பி விட்டுட்டேன். பாப்பா வந்து பசிக்குதுன்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு பையனுக்கும் போட்டு கொடுத்துட்டு மாமா வந்து பசிக்குதுன்னாரு, அவருக்கும் போட்டு கொடுத்துட்டேங்க. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி.